ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எதால் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உன்னிச்சைக்கு போகிறோம். உன்னிச்சைக்கு எங்களோட ஊர்லேருந்து நான் வீடியோ எடுத்து வர போகிறோன்ற வழியா கல்லடி பாலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ட்டு தான் வீடியோ ஸ்டார்டிங். ஸோ நம்ம இன்னும் போக உன்னிச்சைக்கு போவோம். உன்னிச்சைக்கு போய்ட்டு அங்கே போய்ட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவேன்ட்டு சொல்ல மாட்டேன். அண்ட் போகக்குள்ளே நம்ம கணக்கு வீடியோ பார்ப்போம். பாருங்கள், போகக்குள்ளே இந்த வீடியோ எப்படிப்பட்ட வீடியோ இருக்குமெண்டா ஃபுல்லாக பைக் ரைடிங்காக தான் இருக்கும். என்ன நாங்கள் உன்னிச்சைக்கு போகிற வரைக்கும் பைக் இந்த ரோட்டு தான் இருக்கும். அங்கே போனால் தான் இன்னொரு இடம் அந்த நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். ஸோ அதே ஒரு ரீசனுக்காக இது பைக் ரைடிங் வீடியோ. என்ன நம்ம எடுத்து ட்ராவலிங் வீடியோ தான். ட்ராவலிங் வீடியோக்காக இப்போ ஸ்டார்டிங். சரியா, நான் அந்த நீலக்குள்ள பில்டிங் இருக்குது தானே, அதுக்கு பக்கம் முன்னுக்கு இருக்கிறது தான் ஜிவி ஹாஸ்பிட்டல். அஜிபேட்டூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இந்த பஸ்காரனை பார்த்தீங்களா, நம்மளை கொண்டு எங்கேண்டாலும் சொருகிடத்தான் பார்க்கானியல். பொறுமையாகவே போவோம். இப்போ நம்ம போய் நீட்டுக்கும் போய் சரியாக இடக்கை பக்கம் வெட்டினோம்டா அடுத்த ரவுண்டை போட்டு வரும். அதுலேயும் சரி இடக்கை வெட்டினோம்டா அப்படியே காந்திப்பாக்கில் போகணும். காந்திப்பாக்கில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் உள்ளால போவோம். உள்ளால போனதான் இந்த டெய்லி மெயினால் என்ன போடுறாங்க. இப்போ உள்ளால போய் அதாவது ஹாஸ்பிட்டல் ஓரமாக போகாமல் ஹாஸ்பிட்டல் பின் பக்கமாக போகிறோம். வெட்டிக்குள்ளே மட்டும் மொத்தம் ரவுண்டை போட்டு எத்தனை இருக்கேன்டா. இது இந்த ஒன்றிக்கு நம்ம வந்ததுக்கு முன்னுக்கு அதான் ஸ்டார்டிங். வெட்டிக்குள்ளே வரண்டாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறண்டாலும் அதான் ஸ்டார்டிங். அங்கே ஒன்றிக்கு அடுத்து முன்னுக்கு இந்த போகிற வழியில் காந்து பக்கம் ஒன்றிக்கு அது 3 ரவுண்டை போட்டிருக்கு. 3ஐயும் கடந்து போனால் தான் நம்ம போகிற இடத்த போகலாம். இது சரியாக காந்தி பார்க் இருக்குது தானே, அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் இது. அடுத்து இந்த இதான் லாஸ்ட்டு மணிக்கிட்டு போகிறோம். வெட்டிக்குள்ளே ஸ்டார்டிங் தான், அதாச்சு சென்டரு தான். இதை இப்போ சோடிச்சு வச்சுப்பானேன். நம்ம இப்போ இதெல்லாம் போகிறோம். இதெல்லாம் போனால் தான் சாப்பாடு எடுக்கணும். சாப்பாடு எடுத்துட்டு உன்னிச்சைக்கு போகிறோம். இப்போ நம்ம எது சரியாக பாருங்கள், இந்த காந்தி பக்கமும் எப்போ பார்த்தாலும் குரோட்டாக தான் இருக்கும். இப்போ சரியாக வழக்கை பக்கம் பட்டணும். சுசுக்கிக்காரன் போயிட்டான். வழக்கை பக்கம் பட்டணும்டா அந்த சைடில் ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஜம்மர் இருக்குது, அதுக்கிட்ட ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது. அங்கே சாப்பாடு எடுத்தால் போகிறான். ஓகே, நாங்கள் சாப்பாடு எடுத்தாச்சு. இப்போ போனால் சரி. இப்போ எதாவது நாங்கள் போகணுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக பெட்டுக்குள்ளே உள் சைடில் போய் கொண்டு இருக்கோம். அதாச்சும் மெயினில் போகாமல் பின் பக்கத்தில் போய் கொண்டு இருக்கோம். இதெல்லாம் கணக்கு பெட்டுக்குள்ளேயே எவ்வளோ வடியான இருக்குது தெரியுமா. நாங்கள் இப்போ வந்து இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு. அது அந்த எதுக்கிட்ட இருக்கேன்டா சரி, அந்த பெட்டுக்குள்ளே கோட்ஸ் இருக்குது தானே, கோட்ஸ் ஹோட்டலில் வந்தீங்கன்னா வழக்கை பக்கம் பண்ணிங்கன்னா திரும்ப அதே சைடில் ஒரு நல்ல ஹோட்டல் ஒன்று இருக்குது. அடுத்து அந்த ஹோட்டல் பார்க்கண்டா கல்லடி பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலே அந்த ஹோட்டல் தெரியும். அவ்வளோத்துக்கு லைட் போட்டு அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இது என்ன ஊரில் கட்டுறாங்க, சத்தியம் இது என்ன ஊருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெட்டிக்குள்ளே பின் சைடில் போகிறேன்னு மட்டும் அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்தபடியாக நான் அதில் போனபடியாக எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அதில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா அதே மாதிரி வெட்டிக்குள்ளே வேண்டதை நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊருக்கும் அந்த ஒரு பட்டாரம் அந்த எப்படி சொல்கிற ஒரு பிரிவு இருக்கும் தானே, அப்படி ஒரு இடமா இருக்கலாம் அது. ஏன்னா நாங்கள் இப்போ வெட்டிக்குள்ளே போய் கொண்டு இருக்கோம்.
ஓகே என்னடா வீட்டுக்குள்ளே தாண்டி வந்தாச்சு நாங்கள் இப்போ சரியா. இப்போ இடக்கை பக்கம் மட்டும் நம்மண்டா இனி ஃபுல்லாக வில்லேஜ் தான். நம்ம இனி பாருங்கள் இந்த பைக் ரைடிங் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. என்ன நமக்கு மூச்சு ஒரு ஒழுங்கான பைக் ஒன்று இருந்தீங்கன்னா பைக்கில் தொங்கல் காணலாம். இப்போ நம்ம போகிறது டியோன்ற வழியாக டியோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது அதோட ஸ்பீட் தான் ஓடும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போய் சேர்ந்து திரும்ப ரிட்டன் வரணும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக போகணும். இனி தாண்டி போகிறோண்டா என்ன இது இனி தாண்டி போகிறோண்டா பவுனதேவி பாலம் இருக்கி. நான் என்னடா வீடியோ கட் பண்ணி தான் அடைக்கேன். என்னோட லோங்க எடுத்து போகிறோண்டா வீட்டுக்குள்ளே இருந்து இதுக்கு போகிறதுக்கு இதுக்கு ஒன்றும் செய்ய போகிறது 38 கிலோமீட்டர். அதுக்கு போகிறதுண்டா லோங்க எடுத்து போகிறோன்னா ஒரு 10 நாள் வீடியோ வேணும் அதுக்கு வேறு. அதனால தேவையில்லை ஷோர்ட்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து போகிறேன். சரியா, இதுதான் பவுனதேவி பாலம். அங்காள சைடில் இருக்கிறது மான் தீவு. அந்த தீவுக்கு நாங்கள் போகலாமா போகலாதான்னு தெரியா. ஏன்னா அந்த மான் தீவு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், கடுமையாக ஓவராக நோயால் பாதிக்கப்பட்டவங்களை அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு தான் அது. என்னென்னா இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எங்களோட ஊர் இருந்து கொக்கட்டிச்சோலை போயிட்டு கொக்கட்டிச்சோலை இருந்து களுவாஞ்சொடி போகிறது. அதுவும் இதே ரோட்டெல்லாம் போனாங்க. இதையும் அதே ரோட்டெல்லாம் போகிறோம். ஸோ ரெண்டையும் பாருங்கள். ஆனால் இந்த டபுள் சைடு தண்ணி இருக்குது தானே. என்னென்னா இந்த எங்கள் ஊரில் இப்போ மழை பெஞ்சதானே புயலால், அப்போல்லாம் இந்த ரோட்டெல்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோத்துக்கு தண்ணி அந்த ரோட்டுக்கு மேலே நல்லா குரோஸ் ஆகிட்டு இந்த சைக்கிள்கார பொடி எல்லாம் போயிடாத அளவுக்கு. ஏன்னா அந்த ரோட்டை அவ்வளோத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த அடைக்கிறவங்களாம் அவ்வளோ பிரச்சனை. தண்ணி கூடுனாலே பிரச்சனை. அந்த உன்னிச்சையில் வான்கதவு இருக்குது. அந்த வான்கதவை அங்காள் சைடில் இருக்கிற தண்ணி கூட இந்த வான்கதவை திறப்பாங்க. வான்கதவை திறந்தாங்கண்டா ஊர் ஃபுல்லாக தண்ணி தான். நாங்கள் அண்டைக்கு வந்து இந்த இடத்த ஒரு அண்ணன் ரெண்டவர் எதுக்கிட்ட அந்த பைத்து ஒரு அண்ணன் ரெண்டவர் அவர்கிட்ட கேட்டாங்க. மேலுக்கு மட்டும்தானே அதாச்சும் நாங்கள் இப்போ வந்த பாலம் அதுக்கிட்ட மட்டும்தானே தண்ணி வரல. நாங்கள் இப்போ இந்த வைக்கில் போகிற இடம்லாம் சரியான தண்ணியாக. ஸோ அப்போ அவர் அந்த டைமில் மீன் பிடிச்சிட்டு இருந்தவர். அவர்கிட்ட பிடிச்சி கிலோக்கத்தை கேட்டேனாங்க. இனி ஃபுல்லாக வில்லேஜ் தான். வில்லேஜ்னால் எப்படி தான் இருக்க போகுது. அங்காள் சைட்லேயும் வீடு இல்லை, இந்த சைட்லேயும் வீடு இல்லை. ஃபுல்லாக பனை மரம் வயலும். அப்படி சொல்கிறவங்களுக்கு இதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது இந்த ரோட்லலாம் பைக் எவ்வளோ ஸ்பீடாக ஓடலுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடலாம். ஆனால் இந்த வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் குறையத்தான் இருக்கும். இப்படி 1-2 பஸ் தான் வந்து போகும். அது அடுத்து நமக்கு எவ்வளோ கண்ட்ரோல் வைக்க அவ்வளோத்துக்கு பைக் ஓடி போனோம். ஓகே, நம்மளோட கண்ட்ரோலில் மீறி பைக் ஓடி போனோம்னா அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில்லை வரும் ஹாஸ்பிட்டலுக்கு. அடுத்தது இந்த ஊராக்கள்லாம் ஒரு முரட்டாக்கள் மாதிரி, எப்படி சொல்கிறோம், ஒரு முரட்டுக்கால டீம் மாதிரி இவங்களாம். ஏன்னா அன்பாக பேசினா அன்பாக இருப்பாங்க, பகையாக பேசினா பகையாக இருப்பாங்கன்ற மாதிரி தான். இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து நம்மளோட ஊரை விட்டு போய் இன்னொரு ஊருக்கு போனாலே நம்மளோட ஊரில் செய்கிற அட்டகாசம் எதுவுமே அடுத்த ஊரில் பண்ணிடலாம். ஏன்டா அவன் ஊரில் அவன் கொஞ்சம் கெத்தாக இருப்பேன். நம்மளோட ஊரில் நம்ம எப்படிலோ அதுபோல் தான் இங்கெல்லாம் கோயாட்டாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கலாம். இல்லாட்டி தூக்கி அடிப்பானே. அதனால் நம்ம அப்படி ஒன்று பம்புக்கு போகிறவன் இல்லை, போகிறவனையும் இல்லை. நம்ம போன வேலையை பார்த்தோமா திரும்ப வீடு வந்து சேர்ந்தோமா இருப்போம். அதை விட்டு மற்ற வேலை எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நம்ம போகிற வேலையை பார்த்துட்டு திரும்ப வந்தோம்னா ஓகே. அந்த சைடில் பார்த்தீங்களா அவ்வளோ வடியாக இருக்கும் வியூ. ஃபுல்லாக பனை மரம் இருக்கும். அடுத்தது இந்த செல்லு வெள்ளாமல் இருக்கும். படி வேலைக்கு அந்த மாதிரிக்கு ஒழுங்கான ஒரு நான் எடுக்கிறேன்டா, எப்படி ஒரு பைக் எடுப்பேன். இப்போ உள்ள இந்த கோப்ரோ கனவு கண்டேன். இது எடுக்கணுண்டு ஒரு இலட்சியமாக இருந்தேன். கோப்ரோ வாங்கினேன். அதேமாதிரி கொஞ்சம் காலம் போக நமக்கு டைம் வர ஒரு வெர்ஷன் 2 வெப்சைட் இப்போதைக்கு வெர்ஷன் 2 எடுக்கிற ஆசை ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அப்புறம் மஜா அதை பைக் எடுத்தோம்டா அதுக்கான நாள் வரும். இப்படி இருக்க போகிறதில்லை. ஓகே, எதுவையும் பார்த்து அஞ்சக்கூடா. எதென்றாலும் நம்மளோட வேலையை பார்த்து போட்டு நமக்கான வேலை சரியாக இருக்கும். நான் என்ன புத்தி சொல்கிறேன்னா இல்லை, அவ்வளோத்துக்கு அடி வாங்கியிருக்கேன் எல்லாராலையும். சும்மா அப்படித்தான் என்ன போக கிடக்கு. என்ன ஒன்றுச்சேக்கி ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கு போல். இப்போ இது என்ன ஊரால் போகிறேன்னு தெரியாது. அந்த ஊருக்கு பேர் இருக்கேன்ட்டு கூட தெரியா. ஏன்னா ஆக்கள் இருந்தால் தான் ஊருக்கு பேர் இருக்குது. ஆக்களே இல்லை, ஃபுல்லாக வெள்ளாமல் இருந்தால் ஊருக்கு என்ன பேர் இருக்க போகுது. லொக்கேஷனில் பார்த்தாலும் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு இல்லை, கையில் ஃபோன் இல்லை. மற்ற ஃபோன் பக்கெட்டில் வச்சுது ஸ்கூட்டில் வச்சு மொபைல் போட்டுருக்கு ஃபோனு இது பாக்கி போட்டில்லை. அப்போ ஆக்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட கேட்டாங்க அதில் போனாங்க கூட எதுக்கு சரி உன்னிச்சிக்கு போகலாமாண்டு. அவங்க டேரெக்டாக போங்க, அப்புறம் லெஃப்ட் பக்கம் போட்டுங்க போனீங்கன்னா உன்னிச்சாங்கன்னாங்க. அவங்கள்ட்ட கதையை கேட்டு அப்படியே போகிறேன். கூகுள்கிட்ட கதையை கேட்டு வவுனதீவு பாலத்தில் போனாங்க. வவுனதீவு பாலத்தில் போனாங்கன்னா அந்த ரோட்டு சரியான மோசமாக. அப்போ சொன்னாங்க அந்த கடைக்காரன் அந்த ரோட்டில் போனீங்கன்னா போய் சேர மாட்டேங்க தம்பி, உங்களுக்கு அப்படியும் பைக் ஏறி போனீங்கன்னா திரும்ப வரையில. அப்போ நீங்கள் இதாலே போங்க ஐயாண்டார். அப்போ அவரை சொன்ன மாதிரி நாங்கள் இதால் வந்து இந்த அண்ணாட்ட ஒரு அண்ணா இருந்தவர் அவர்கிட்ட கேட்டுட்டு
சரியா எந்த ரோட்டால் வந்தோம். ஆனால் இந்த ரோட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கு. ஆனால் கொக்கட்டிச்சொல்லில் மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா ரோட்டு அரை மோசம். அது ரோட்டை பார்த்துல நமக்கு பயம் பெறும். காட்டுக்குள்ளெல்லாம் ரோட்டு வருது. ஆனால் இந்த லைக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்றாலும் ஏதாச்சும் ஒரு அவசரம் என்றாலும் ஹாஸ்பிட்டல் இல்லை, ஸ்கூலே இல்லை. இந்த இப்போ நான் வந்திருக்கிறது ஆக்களே இல்லை. ஆக்கள் இருந்ததுனே என்ன இருப்பாங்க, ஆக்களே இல்லை. ஆனால் நான் தாண்டி வந்தேன், 2-3 ஊர் தாண்டி வந்தேன்னா அந்த ஊரில் ஸ்கூல் இருக்கி. ஆனால் சின்ன ஸ்கூல் தான், ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை. ஏதாச்சும் பிரச்சனைண்டா வெட்டிக்குள்ள ஜென்ரலுக்கு தான் ஓடணும். அவங்க போகிற டைமில் ஏதாச்சும் நடந்துடலாம். ஐயோ பாவம். நல்ல வேலை நம்மளோட ஊரில் போய் பிறந்தது. எங்களோட ஊர் உண்மையாகவே சொல்கிறோம், சீதேவி சொர்க்கமான ஊர் எங்களோட ஊர். எந்த ஒரு பிரச்சனை வந்து எங்களோட ஊரை வந்து தாக்குறதே இல்லை. சுனாமி வரப்போண்டாங்க, சுனாமியே காணவே இல்லை. அடுத்து நிலநடுக்கண்டாங்க, சூறாவளி உண்டாங்க, காற்றுண்டாங்க, கொரோனா வந்த டைம்லேயும் தான் எங்களோட ஊருக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரல. எங்களோட ஊர் ஒரு சொர்க்கம் பிடிச்ச ஊர் உண்டு.